காலம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், என்ன மந்திரம் சொன்னேன்? ஓம் ஸ்ரீ மகாபைரவாய நமக. ஸ்ரீ மகா கால பைரவர். கால பைரவர். பைரவம்னா என்ன? பை அப்படின்னா பயம், ரவம் அப்படின்னா பயத்தை நீக்குபவர். ஓகேவா? ஸோ பைரவர் உபாசனையை முடிச்சுட்டு அம்பாள்லேருந்து என்னை வந்து அம்பாள் உபாசனைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சைட். ஓகேங்களா? ஸோ லைஃப் ஷுட் பி, லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ் எப்போவுமே இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் லைஃப் பேலன்ஸ். அப்படின்னா சொன்ன உடனே ஒரு புரிஞ்சு ஆமாம் 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 அப்படிங்கிறது உடனே சொன்ன உடனே எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அது ரொம்ப டீப். அது ஸ்பிரிச்சுவல் இஸ் வெரி டீப். அதுக்கு சைலன்ஸ் வேணும், குரு வேணும், முதல்ல நல்ல குரு வேணும். அதுக்கு வந்து அந்த நல்ல குரு கிடைக்கிறதுக்கு நல்ல கர்மா பண்ணணும். உங்களுக்கு சரணாகதி வேணும். நிறைய விஷயங்கள் இருக்குது டீப்பான. சும்மா அப்படி கூகுளில் பார்த்தோ புக்கை பார்த்தோ ஏதோ ஒரு ஆசிரமம் போயிட்டு வந்தோ எங்கேயோ ஒரு அப்படி அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ அப்போ பைரவம் அப்படிங்களா, நான் அதை உணர்ந்ததுனால சொல்கிறேன். எனக்கு இது தெரியும், அவ்வளோதான். மற்றது நீங்கள் வேறு மேத்தமேட்டிக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஸோ இங்கே நான் வந்து தவறாக சொல்கிறதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. உணர்ந்தது என்ன உணர்ந்தேனோ அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது ஸோ அப்போது ஒரு கதை, குட்டி கதை சொல்கிறேன். என்ன ஸ்டோரி? ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த காலம் பற்றி. ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் நல்ல சுவாமிஜி. அந்த சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் ஒரு மரத்தடியில் இருந்தார். இப்போ அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருப்பார். யாராவது போதனை கேட்டாலும் ஏதோ இது இருந்தாலும் அவங்களுக்கு அதை சொல்லுவார். அதை இப்போ 2 பேர் போனாங்க. அன்றைக்கி வந்து அவங்க 2 பேர் மட்டும்தான். அவர் அந்த சுவாமிஜியை வந்து பார்க்கும்போது இந்த நேரம் வரும், நல்ல நேரம் வரும், உங்கள் நேரம் வரும், உன்னோட டைம் வரும், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, என்னோடய காலம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேரும் கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அதனால இன்னொருத்தரும் கேட்குறாரு. ஸோ முதல்ல வந்து ஒருத்தர் சொல்கிறார், அப்போது உன்னுடைய காலமாக இப்போ பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏகிட்ட சொல்கிறார் அந்த சுவாமிஜி, உன்னுடைய காலம் வந்து இத்தனை வந்து வருஷம் இப்படி வந்து இவ்வளோ இதுக்கிறதா இவ்வளோ வருஷம் ஆகும். அந்த மாதிரி வந்து அந்த வருஷம் வந்து நீ வரும்போது நீ வந்து அதனால் நீ வந்து சரணாகதியோடு இருந்தேன்னா உனக்கு வந்து அது வந்து வாய்க்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. உடனே அவ்வளோ காலம் ஆகுமா? என்னாலலாம் முடியாதுப்பா. அப்புறம் நம்ம காலத்துக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டான். அடுத்த 2வது ஆர்த்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இது மாதிரி எனக்கு எப்போ அந்த டைம் வரும் அப்படின்னு அவர் கேட்டார். ஒரு ஆவலோட கேட்குறாரு. கேட்டவுடனே அந்த சுவாமிஜி, உனக்கா? அவனுக்கு அது பரவாயில்ல அப்படி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் மரம் இருக்குது. அந்த நல்ல அடர்த்தியான ஒரு மரம், இலைகள் அது இதெல்லாம். நான் பல வருஷமாக தவம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இதில். இந்த மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் காற்றடித்து ஃபுல்லாக இதாகி இந்த மரம் பழசாகி பட்டு போய் இந்த இலையெல்லாம் உதிர்ந்தா இன்றைக்கி உதிர்தோ ஒரு இலை கூட பாக்கி இல்லாமல் அன்றைக்கி தாண்டா உனக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஓ அப்படியே பகவானே, சரி 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 சொல்லிட்டு அன்றைக்காவது கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சரணாகதின்னு சொல்லிட்டு அவர் காலடியில் வந்து விழுந்துடுறான். பரிபூர்ண சரணம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அவன்ட்டு. பரிபூர்ண சரணாகதி வந்து அடைஞ்சிட்றான். அடைஞ்ச உடனே அந்த ஒரு புயல் காற்று ஒன்று அடிக்குது பாருங்கள். அந்த இலையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு இலை கூட பாக்கி இல்லாமல் அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் அப்போவே உதிர்ந்து அவனுக்கு அப்போவே லிபரேஷன் கிடச்சிருது. தெரிக்க விட்டார் அந்த இடத்துல கடவுளும் அந்த குருநாதரும். ஏன்னா நீங்கள் ஒரு தகவலை, ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத தான் கடவுள் பார்க்குறாரு. ஸோ நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு நல்ல விஷயத்தை சீக்கிரம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய திட்டம். வெளியில் ஊர் உலகத்தில் 1000 நடக்குது, அதை பார்த்து நீங்கள் கேரியவே ஆக வேண்டாம். ஜாகிரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, அஸ்ட்ராலஜி இருக்குது, மியூசிக் இருக்குது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போனால் உடனே அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து படிப்போமா? இல்லை. ஒரு வழியில் அப்படி கார் ஓட்டிகிட்டு இப்படி போயிட்டே இருக்கோம்.
போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பேங்க் வருது, பேங்க் பக்கத்தில் ஒரு ஏடிஎம் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் வருது, ஒரு பெட்ரோல் பங்க் வருது, அப்புறம் வந்து மியூசியம் வருது, லைப்ரரி வருது, வரிசையாக வருது, அப்புறம் ஒரு அஸ்ட்ராலஜர் வர்றாரு. இதெல்லாம் வழியில் இருக்குது. வழியில் இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக கார் எடுத்துகிட்டு வரிசையாக எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வருவீங்களா? நமக்கு எது தேவையோ அதில் தானே போகிறோம். அது மாதிரி ஜாகிரஃபியை வச்சு ஒருத்தர் பொழப்பு நடத்துறதுக்கு ஜாகிரஃபி இருக்குது, மியூசிக்கை வச்சு ஒருத்தர் பொழப்பு நடத்துறதுக்கு மியூசிக் இருக்குது, ஃபில்ம் மேக்கிங் டைரக்ஷனை வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறதுக்கு அது பொழப்பு நடத்துறதுக்கு அவருக்கு ஃபில்ம் மேக்கிங் இருக்குது. ஃபியூவல் விட்டு பெட்ரோல் ஊற்றி பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணி ஆயில் பிஸ்னஸ் பண்ணி பொழப்பு நடத்துறதுக்கு அது ஒரு அது இருக்குது. அஸ்ட்ராலஜி பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஃபியூவல் ஊற்றினா தான் கார் ஓடும், அது கரெக்டு தான். அது மாதிரி தான் மேத்தமேட்டிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது கரெக்டு தான். இது எல்லாத்துலேயுமே கரெக்டு தான். அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது கரெக்டு தான். ஆனால் அது எல்லாமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்களா? நீங்கள் அதுக்குள்ளே ஏன் போகிறீங்க? உங்களுக்கு வேணுமா? புரியுதா? இது எல்லாமே வந்து ஒரு மேப். மேலேருந்து இப்போது எதுக்கு அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கணிப்பு தான் சொல்கிறாங்க. நீங்கள் உடனே வந்து இப்போ எப்படி நான் சொன்னேன்னா, போகிற வழியில் உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது இருக்குது அப்படின்றனா அதுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதை திறந்து பார்த்துட்டு, ஓஹோ இந்த ராசி வந்து இப்படி, ஓஹோ இந்த இடத்துல வந்து இப்படி, இது மாதிரி, இது வந்து இந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அன்னைக்கு அந்த ஒரு காலபைரவ அஷ்டமியில் அந்த சுவாமிஜி சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் காற்றடிச்சு அந்த வந்து அந்த நபருக்கு வந்து மோட்சம் கிடைக்கிற அந்த சமயத்துலேயே அன்றைக்கி அவருக்கு 7.5 நாட்டு சனி. அது ஒரு செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை. சூப்பராக நடக்கல. சரணாகதி இந்த டைமில் தான் வரும்னு யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க. அஸ்ட்ராலஜியில் அது கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. நீ என்ன நிமித்தம் வந்தாலும் சரி, என்ன சகுனம் வந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜியில் இந்த தேதியில் இந்த சமயத்தில் தான் இவருக்கு சரணாகதி வருங்கிற அஸ்ட்ராலஜியால் கணிக்க முடியாது. அது பரம்பொருளுடைய அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ரூல்ஸை மீறி, ஜோசியத்தை மீறி, ஜாதகத்தை மீறி என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த இறைவன் பரம்பொருளால். ஆனால் கண்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார், அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் நல்ல உள்ளங்களுக்கு கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். என்னுடைய குருநாதர் சொன்னார், எத்தனையோ சொன்னார். அவர் பேசும்போது ஃபன்னியாக இருக்குது சில சமயங்களில். அவர் நிறைய விஷயங்களை உணர்த்தியிருக்கார். ஆனால் ஒரு முறை சொன்னார், பெரிய பெரிய சித்தர்களுக்கெல்லாம் கொடுக்காத பொறுப்பை உனக்கு கொடுத்துருக்காங்கடா விஜய் நாராயணா. என்னை பார்த்து சொன்னார். ஸோ அப்போது எனக்கு வந்து பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, நான் என்ன சொல்ல வரேன்னா ரெஸ்பான்சிபிளாக நான் உணர்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இருக்காங்களே, அவங்க அந்த தொழிலும் வாழணும். அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க. அந்த குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும். அப்போ அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு 300 ரூபா கொடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்குண்டானது அது பயங்கரமாக கொடுக்கணும். யாரோ பிச்சைக்காரன் கையில் காசே இல்லை அப்படின்னா அவருக்கு ஃப்ரீயாக எடுப்பாங்க. யாரோ ஒரு 2 பேருக்கு வந்து ரொம்ப புவராக இருக்காங்கன்னா சரி நீங்கள் 200 300 100 ரூபா கொடுங்க. அவங்க வாழணும், க்ஷேமமாக வாழணும், சூப்பராக வாழணும். எல்லா தொழிலில் இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும். அதனால் அஸ்ட்ராலஜின்னு ஒரு தொழில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? அஸ்ட்ராலஜரை பிடிக்கக்கூடாது, கடவுளை பிடிச்சிடணும். அந்த அஸ்ட்ராலஜர் அப்படி சொல்லியிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டு காசு கொடுத்துட்டேன், நீ வா கடவுள் காலடியில் வந்து வந்துட்டியா, நல்ல குரு இருந்தால் நல்ல குரு காலடியில், இல்லைன்னா கடவுள் காலடியில் போய் விழுந்துட்டேன்னா கடவுளுடைய சீக்ரெட் சொல்கிறேன் பாரு, சிஸ்டம் அவர் வச்சுட்டு நல்ல உள்ளங்களை அந்த சிஸ்டம்லேருந்து திருட்டுத்தனமாக எப்படி காப்பாற்றணும்னு தான் பார்த்துட்ருக்காரு எப்போவுமே. ஆனால் நல்ல உள்ளம் இல்லைன்னா நீ தவறான ஆளை கரெக்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவனை காப்பாற்ற மாட்டார். ரஜினி பாஷாவில் சொல்கிற மாதிரி, ஏய் நல்லவங்களை ஆண்ட சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்ட நிறையா கொடுப்பான், ஆனால் கைவிடுவான். அப்படி தான், அதான் உண்மை, அதான் சத்தியம். அதனால் வந்து இந்த டைம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா,
உங்களை நான் அந்த டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட எனக்கு கருத்து அதிகமாக தெரியணும்னு. நீங்கள் எல்லோரும் வாழணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, அதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானே. இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். எங்கே வேணால் சொல்கிறேன், கோர்ட்டு நீங்கள் எங்கே வேணால் கூப்பிடுங்க, நான் வந்து சொல்கிறேன், எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டு எனக்கு வந்து இது பண்ணி எனக்கு கூப்பிடுங்க, வராரு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க, லீகலாகவே கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆள் 2 ஆளுக்கு தெரியறத விட இந்த மாதிரி நான் வந்து பண்ணி போடணும், எத்தனையோ பேர் இதை பார்த்தாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு புரிதலுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா, ஏன்னா உங்கள்கிட்ட அறிவு இருக்கு இல்லையா, அந்த திறமை, அதை வைத்து அது வந்து எதுனா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்காக அறிவு இருக்குது. ஆனால் ஞானம் என்பது அந்த அறிவை வச்சு என்ன செய்யணுங்கிறது தான் ஞானம். அந்த ஞானம் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அறிவு கிடையாது, அது வெறும் தகவல், வெறும் இன்ஃபர்மேஷன், டேட்டா. ஆகையினாலே நேரம் என்பதை அம்பாள் எல்லா கிரகங்களும் அம்பாள் பாதத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதை டீப், அது சத்தியம். அது எல்லா கிரகங்களும் இறைவனுடைய பாதத்தில் இருக்குங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ இறைவனோட பாதத்தை பிடிச்சா கிரகம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யாது. ஆனால் நீங்கள் சில பேர் வந்து, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பேர் வந்து அதெல்லாம் கர்மாவெல்லாம் மிஞ்ச முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க பொழப்ப நடத்தணும், 1000 சொல்லுவாங்க. நீ தப்பிச்சிட்டேன்னா உன்னை தடுக்க மாட்டாங்க, நீ கரெக்டான முறையில் தப்பிச்சிடணும். நீ போய் அவங்க பொழப்பெல்லாம் நம்ம வந்து கெடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? அதனால் வந்து ஸோ நல்ல மனம், நல்ல உள்ளம் இருந்ததுன்னா கடவுள் எல்லா சீக்கிரட்டையும் சொல்லி தருவார். நல்ல உள்ளம் வேணும், எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். நம்ம சூரியனையும் படைக்கலை, மலையை படைக்கலை, பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்தை கூட நம்ம படைக்கலை. இனிமேவும் மனுஷனால் வந்து அதெல்லாம் படைக்க முடியாது. இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ, பேசிக் நீட், அடிப்படை தேவையோ அதை இறைவன் ஆண்டவன் ஏற்கனவே படைச்சிட்டார். அதனால் இந்த ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மனுஷனால் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் படைக்க முடியாது. அப்போது அந்த அறிவை வச்சு நீங்கள் வந்து பெருசாகணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த நேரம், காலம் இதெல்லாம் வந்து சொன்னாங்களோ இருக்கட்டும், அதெல்லாம் அது ஓகே. ஒரு பக்கம் வந்து அது வந்து ஜிபிஎஸ் மாதிரி. அது அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு இப்போ காரில் ஓட்டுறீங்க, ஜிபிஎஸ் வருது, வாய்ஸ் வருது, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து வருது, அது வந்து டேக் ரைட், டேக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது. கேட்க மாட்டேன்னு சொல்லுவோமா? இல்லை கேட்போம்ல. அதனால் காரை விட்டு நம்ம என்ன செய்வோம்? ஓ, அந்த மேப்பில் அப்படி காட்டுதா, இப்படி காட்டுதா, எப்படி நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சு நம்ம வெளியில் போகிறதுதானே பார்ப்போம். அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியும். அவ்வளோ. ஆனால் நீங்கள் ரொம்ப சாலிடாக பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த சமயத்தில், இந்த ராசி இந்த சமயத்தில் வந்து ஜெயிக்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தோனியெல்லாம் வந்து அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு பேட் டைம் இருந்தப்பவே வந்து அவர் என்ன பண்ணார், கேப்டன்சியை தூக்கி வந்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து ஒரு சீரீஸில் அதை நிவர்த்தி பண்ணி, அவரே தெரிஞ்ச அவருக்கு அவுட் ஆஃப் லவ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவார் கடவுள். அவர் ஜோசியன் புரிஞ்சு செய்யலை அதை. அவருக்கு வந்து என்னென்னா, இப்போ எல்லோரும் கேப்டன்சி ஆகுன்ட்டு திடீர்னு உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு சாதாரண ஏதோ ஒரு சீரீஸ், இந்தியா இது எங்கேயோ கனடாவோ எங்கேயோ போய் விளையாடுது. அப்போ தோனி ராய்னாவை கேப்டன் ஆகிட்டார். அதில் ஒரு 5 மேட்ச் இருக்குது, நான் இதுக்கு கொடுத்தேன், ராய்னா கேப்டன்சி அவர் கொடுத்தா அவர் கேப்டன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ இது மாதிரி வேறு ஏதோ பிளேயருக்குலாம் அவரே கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இவரோட ஜாதகப்படி அந்த சமயத்தில் வந்து கேப்டன்சி போயிடும் அப்படின்றது என்னது, அவர் கேப்டன்சி இவரே தூக்கி கொடுத்தனால அது அந்த ரியாலிட்டி ஜோசியப்படி சரியாகி போச்சு. என் குருநாதர் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தான், சந்திராஷ்டமம் யாருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வரோம், இல்லை வேண்டாம் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எங்கேயோ ஊருக்கு போகிறாங்க. பஸ்ஸு பாதியில் பஞ்சர் ஆகிடுச்சு. அப்படி பார்த்துட்டு காரை விட்டு எல்லோரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறக்க விட்டு கார் எடுத்துகிட்டு வர சொல்லி அப்புறம் காரில் போனார். சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் காரில் போகலாம். ஏன்னா குருநாதர் வந்து பஸ்ஸில் போனார்னா இது மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை தான் வந்து வருமே தவிர, சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, ஆனால் மற்றவங்களுக்கும் ஆபத்து வராது. ஸோ சந்திராஷ்டமம் முடிஞ்சு போயிட்டதுனால நீ மறுபடியும் வந்து பஸ்ஸில் போகணுங்கிற அவசியம் இல்லை, கார் எடுத்து வந்து போயிடலாம். ஸோ இது மாதிரி 1000 வழி இருக்குது. நமக்கே எவ்வளோ தெரியுதுன்னா கடவுளுக்கு எவ்வளோ தெரியும். இன்ஃபினைட் வேஸ் இருக்குது. டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். நவ் இஸ் ஆல்வேஸ் த ரைட் டைம். எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்.